வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். ஒரு மாசமா கடுமையான நோன்பு இருந்து கடவுள்கிட்ட மக்களுடைய நல்லிணக்கத்துக்காகவும் அமைதிக்காகவும் சகிப்புத்தன்மைக்காகவும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த காணொலியில ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த காணொலியை அவசியம் ஹிந்து சகோதர சகோதரிகள் பார்க்கணும். ஏன்னா நம்ம மறந்து போன பல விஷயங்களை கொஞ்ச நாள் முன்னால நடந்த ஒரு சம்பவம் நமக்கு நினைவுபடுத்த போகுது. அது வேற எங்கேயும் இல்லைங்க, அபுதாபியில நடந்த ஒரு சம்பவம். அபுதாபியில ரீசெண்டா பிப்ரவரி 14 பிரதமர் நரேந்திர மோடி பாப்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் கட்டிய ஒரு பெரிய ஹிந்து கோவிலை திறந்து விட்டார். பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியா அது நடந்தது. நீங்க எல்லாம் நிறைய பேர் வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க சமூக வலைதளங்கள்ல. அபுதாபிலேயே முதல் ஹிந்து டெம்பிள் அதுதான். முதல் முறையாக வளைகுடா நாடுகளில் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோவிலை அவங்க கட்டியிருக்கிறாங்க. இந்த கோவில்ல ரம்சானை ஒட்டி நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அரபு நாடுகளின் முக்கியமான தலைவர்கள், மினிஸ்டர்ஸ்ல இருந்து ஷேக்ல இருந்து எல்லாரும் இந்த பாப்ஸ் டெம்பிளுக்கு ஒரு நாள் இருந்து அங்க அவங்க நோன்பு துறந்து அவங்களுடைய தொழுகையை நடத்திருக்கிறாங்க. அந்த வீடியோவை இன்னைக்கு நான் உங்களுக்கு போடுற ஒரு ஷார்ட் கிளிப்பிங் தான். அந்த வீடியோவை பார்க்கும் போதே மனசுக்குள்ள எவ்வளவு ஒரு சந்தோஷம், ஒரு பூரிப்பு ஏற்படுது பாத்தீங்களா? எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மனிதத்தை முன்னிறுத்தி வாங்க எங்க கோவில்ல நோன்பு துறங்க, எங்க கூட சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க, நாங்களும் உங்க கூட சேர்ந்து பிரார்த்தனை பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த அரப் ஷேக் அவருடைய தலைவர் அவர் பேசும்பொழுது சொல்றாரு, இந்தியாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சனநாயக நாடு, இங்க எல்லா மதத்தினரும் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறத நாங்க இந்தியாவை பார்த்துதான் நாங்க இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்றாரு. அதே போன்று இங்க இருக்கக்கூடிய இந்து சமூகம் எந்தவித அச்சமும் இல்லாம சுதந்திரமா சந்தோஷமா சகோதரத்துவத்தோட வாழணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம் அப்படிங்கிற விஷயத்த அவர் பதிவு பண்றார். அதே மாதிரி அந்த கோவிலுடைய நிறுவனர் அவர் பேசும்பொழுது அவர் சொல்றாரு பாருங்க, இந்த கோவில் கட்டுறதுக்கான இடத்தை இந்த யுஏஇ அரசாங்கம், அபுதாபி அரசாங்கம் அவர்களுக்கு கிஃப்டா கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு முதல்ல அவர் நன்றி தெரிவிக்கிறார். இத பண்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு கல்ஃப் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து தங்கக்கூடிய மக்கள்ல அதிக பர்சன்டேஜ் இருக்கக்கூடியது இந்துக்கள் தான். இந்தியாவை சேர்ந்த இந்துக்கள் தான் அதிகம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வழிபடுறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இந்த பாப்ஸ் நிறுவனம் கொண்டு போய் அவங்க கிட்ட வைக்கும் பொழுது ரொம்ப பெருந்தன்மையா இவ்வளவு நிலத்தை எடுத்து கொடுக்குறாங்க கிஃப்டா. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு வழிபடுறதுக்கு ஒரு இடம் வேணும், அவ்வளவுதானே, நீங்க தாராளமா கோவில் கட்டுங்க, உங்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுங்க, உங்க தெய்வத்தை நீங்க வழிபடுங்க அப்படின்னு யுஏஇ அரசாங்கம் அவங்களுக்கு நிலத்தை தூக்கி கொடுக்குது. நீங்கெல்லாம் இன்னைக்கு இங்க நோன்பு துறந்து இங்க உட்கார்ந்து எங்களுக்காக நீங்க வேண்டிக்கிட்டீங்க பாத்தீங்களா? இந்த வேண்டுதலுடைய ஒரு வலிமை இருக்குல்ல, இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குல்ல, அது உங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மேன்மையும் கொண்டு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசி அவர் என்ன சொல்றாரு, எங்கு வெளிச்சம் இருக்கிறதோ அங்கு இருள் இருக்காது, எங்க ஒற்றுமை இருக்கோ அங்க பிரிவினைவாதம் இருக்காது, எங்க அன்பு நிலைச்சு நிக்குதோ அங்க வெறுப்புக்கு இடமே இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துலதான் வாழணும்னு நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம், அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை நீங்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள், அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்றாரு. நாமளும் இருக்கோமே, உலகத்திலேயே பெரிய ஜனநாயகம் அப்படின்னு மேடைக்கு மேடை பேசக்கூடிய இந்த மோடியும் பாஜக அரசாங்கமும் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை முக்கியமா யோசிக்க வேண்டியது பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த இந்துக்கள். நீங்கதான் முக்கியமா யோசிக்கணும். 10 வருஷம் முன்னால வரைக்கும்
எல்லாரும் சகோதர சகோதரிகள் மாதிரி தான் இருந்துட்டு வந்தோம். நமக்குள்ள எந்த பிரிவினையும் இல்ல, எந்த கருத்து வேறுபாடும் இல்ல. ஒரு நாள் கிழமை, ஒரு பண்டிகை அப்படின்னா எல்லாரும் ஒண்ணு கூடி சந்தோஷமா இருந்தோம். ஆனா இன்னைக்கு வட மாநிலங்கள்ல என்ன நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொழுக பண்ணா குத்தம், ஹலால் மீட் சாப்பிட்டா தப்பு, லவ் பண்ணா லவ் ஜிஹாத், மாட்டு இறைச்சி எடுத்து போறான்னு போட்டு அடிக்கிறாங்க. ஹிந்து ஃபெஸ்டிவல்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஊர்வலம் போறாங்க. அதுவும் குறிப்பா இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளா பார்த்து போறாங்க. மாஸ்க் மேல ஏறி நின்னு சாஃப்ரன் பிளாக புடிச்சுக்கிட்டு வெறுப்பு பிரச்சாரம் பண்றாங்க. ஒண்ணு வேண்டாங்க, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க, எல்லாருக்குமே அந்த ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த ஒரு நண்பர் இருப்பாரா இல்லையா? அவர் முஸ்லிமா இருக்கட்டும், கிறிஸ்டியனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையில நீங்க மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு சிறுபான்மை சகோதர சகோதரியோ உங்களுக்கு நண்பரா இருப்பாங்கல்ல. இத்தனை வருஷமா ஒரு தாய் புள்ள மாதிரி தானே பழகி இருப்பீங்க. அவங்களால உங்களுக்கு ஆபத்துன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் அப்படிப்பட்ட பொய்யை கட்டமைக்க நினைக்கிறது இந்த பாஜக அரசு. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை இரண்டாம் தர குடிமகன்களாக இவங்க ட்ரீட் பண்ண முயற்சி பண்றாங்க. அவங்க பாருங்க எவ்வளவு பெருந்தன்மையா ஒரு கோவில் கட்டணும்னு ஒரு இடத்தை எடுத்து கொடுத்திருக்காங்க. நீங்க என்ன பண்ணீங்க? 500 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு மசூதியை இடிச்சிட்டு அங்க ஒரு கோவில் கட்டணும்னு முயற்சி பண்றீங்க. சுப்ரீம் கோர்ட் ஒரு வேடிக்கையான ஒரு தீர்ப்பு கொடுத்தது. இடிச்சது தப்புதான், ஆனா இடிச்சவங்களுக்கு தான் அந்த நிலம் சொந்தம், அவங்க கோவில் கட்டிக்கிட்டோம். அப்ப கூட இஸ்லாமிய சமூகம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தது. ஏன் அமைதியா இருந்தாங்க? போதுண்டா சாமி, இந்த பிரச்சனையே வேணாம். என்ன உங்களுக்கு பிரச்சனை? உங்களுக்கு ராமர் கோவில் கட்டி நீங்க சாமி கும்பிடணும்னு நினைக்கிறீங்க, போங்க கும்பிட்டுட்டு போங்க. இந்த பிரச்சனையை இன்னும் நாங்க பெருசுப்படுத்த விரும்பல. எங்களுக்கு தேவை நிம்மதி அமைதியும் தான் அப்படின்னு நினைச்சதுனால அந்த சமூகம் பேசாம அமைதியா இருந்தது. நீங்க உண்மையிலேயே சிறுபான்மை சமூகத்தை ஆதரிப்பவர்களாக இருந்தா, மோடி மேடைக்கு மேடை பேசுறாரு, நாங்க தான் சிறுபான்மையின சமூகத்தை ரொம்ப மதிக்கிறோம் அப்படின்ட்டு. உண்மையிலேயே உங்களுக்கு அவங்க மேல அந்த மதிப்பும் மரியாதையும் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும்? அவங்களுக்காக மாஸ்க் கட்டுறதுக்கு ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்தீங்கல்ல. நீங்க ராமர் கோவில் கட்டுறதுக்கு கோடி கோடி அவங்களுக்கு ஃபண்ட் வருது இல்ல, ஏன் அது ஒரு தொகையை எடுத்து அவங்களுக்கு கொடுத்து கட்டுங்க மாஸ்க. ராமர் கோவில் பிரான் பிரதிஷ்டா நடக்கக்கூடிய அதே நேரத்துல அங்க மாஸ்கோட திறப்பு விழாவும் நடக்கட்டும். எப்படி இந்துக்கள் இங்க சாமி கும்பிடுறாங்களோ அதே மாதிரி இஸ்லாமியர்கள் போய் தொழுகை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்க சிறுபான்மையினரை பாதுகாக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு பிரம்மாண்டமான ராமர் கோவில் கட்டி அதுக்கு திறப்பு விழா நடத்தி ஊர் ஊரா போய் நாங்க ராமர் கோவில் கட்டிட்டோம், ராமர் கோவில் கட்டிட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் பிரிவினைவாதம், மதவாதம் அப்படிங்கிற விஷத்தை ஊட்டி ஊட்டி அடுத்த தலைமுறையை நாசம் பண்ணிட்டு இருக்கு இந்த பாஜக அரசாங்கம். இந்தியா பாகிஸ்தான் நாடு பிரியும் போது பெரும்பாலான இஸ்லாமியர்கள் இங்க நின்னாங்களே எதுக்கு? பாகிஸ்தான் முஸ்லிம் நாடு தானே, நாங்க அங்க போறோம்னு சொல்லி போயிருக்கலாமே, ஏன் போகல? ஏன்னா இந்தியா எங்களுடைய நாடு, இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக நாங்களும் போராடி இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மதசார்பற்ற அன்பும் அரண்பும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாட்டுல தான் நாங்க வாழ விருப்பப்படுறோம் அப்படின்னு நினைச்சுதானே இங்க இருந்தாங்க. அந்த நம்பிக்கையை பாதுகாக்க முடியலன்னா நீங்க எல்லாம் என்ன இந்துன்னு கேக்குறேன். இந்த 2024 தான் நமக்கு கிடைக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு. இதை குறிப்பா நான் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் இல்ல, ஹிந்து சகோதர சகோதரிகளுக்கும் சொல்றேன். எல்லா மதமுமே அன்பை மட்டும் தான் போதிக்குது, எல்லா மதமுமே சகிப்புத்தன்மையை தான் போதிக்குது, எல்லா மதமுமே சகோதரத்துவத்தை தான் போதிக்குது. இன்னைக்கு இவங்களுக்காக நாம நிக்கலனா நாளைக்கு நமக்காக பேச யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கறத தயவு செஞ்சு ஹிந்து சகோதர சகோதரிகள் புரிஞ்சுக்கங்க. இந்த பாசிசத்துக்கு, இந்த பிரிவினைவாதத்துக்கு 2024 உங்க ஓட்டு மூலமா ஒரு முடிவு கட்டுங்க. இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களின் நலனை காப்பது பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஹிந்து சகோதர சகோதரிகளின் கடமை, அதை மறந்துடாதீங்க. ஓட்டு போட போகும் பொழுது உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய, உங்களுக்கு நல்ல நண்பராக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாம சகோதர சகோதரியோ இல்ல கிறிஸ்துவ சகோதர சகோதரியோ உங்க மனசுல நினைச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க. அப்ப கண்டிப்பா ஒரு நல்ல முடிவை நீங்க எடுப்பீங்க. மீண்டும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். இந்த வரக்கூடிய வருடம்
இப்படிப்பட்ட வெறுப்பு, வன்மம் இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அன்பும் அறமும் நிறைந்த ஒரு வருடமாக உங்களுக்கு அமையணும் அப்படின்னு மனசார நான் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.